நான் ஒரு குட்டி எறும்பு, ரொம்ப சின்னதுதான். ஆனா என் கனவு ரொம்ப பெருசு. எல்லாரும் என்ன பார்த்து நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டா நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், நான் சின்னதா இருந்தாலும் என்னால என் கூட்டத்தை காப்பாத்த முடியும். தினமும் காலையில எந்திரிச்சதும் வானத்தை நிமிர்ந்து பார்த்து, கடவுளே இன்னைக்கு நாள் நல்ல நாளா ஆகணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் என் வேலையவே ஆரம்பிப்பேன். நான் சின்ன சின்ன அரிசி துகள்களை தூக்கும் போது அது எல்லாமே பல தடவை என் கையில இருந்து கீழே விழுந்திருக்கு. அப்போ கொஞ்சம் வலிக்கும், மனசு உடையும். ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? விழுந்தா என்ன, நான் எழுந்து திரும்ப முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீண்டும் நடப்பேன், மீண்டும் முயற்சி பண்ணுவேன். ஒரு நாள் மழைக்காலம் வந்துருச்சு. மண் முழுக்க நனைஞ்சிருச்சு. நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மற்ற பூச்சிகள் எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்பாங்க. நான் அவங்கள பார்த்து அமைதியா சிரிச்சுட்டே சொன்னேன், இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு பயம் இருக்காது. மழை பல நாட்களா அடிச்சப்போ என்ன மாதிரி பல பூச்சிகள் பசியோட தவிச்சாங்க. அப்போ நான் சந்தோஷப்படல, அவங்கள பார்த்து என் மனசு கனத்துச்சு. என்னிடம் இருந்த சின்ன சின்ன உணவு துகள்களை அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த நேரத்துல தான் நான் உணர்ந்தேன், உழைப்பு மட்டும் இல்ல, கருணையும் சேர்ந்தாதான் அது உண்மையான வலிமை. இப்போ நீங்க என்ன பார்த்து நீ சின்ன எறும்புதானு கேட்டா நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், ஆமா நான் சின்னதுதான், ஆனா என் மனசு ரொம்ப பெருசு. Going up